அண்ட சராசரத்தில் எல்லா உயிர்களும் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான விஷயம்னா அது ஆக்சிஜன் வாயு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த உலகம் சரியான நடைமுறையில் செயற்படுறதுக்கும் இந்த ஆக்சிஜன் வாயு மிக மிக அத்தியாவசியமானது. இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிஜன் வாயு வெறும் 5 செகண்ட் தடைப்பட்டா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? அப்படி ஒன்றும் பெருசாக என்ன பொருளை நினைச்சுங்கன்னா உங்களோட எண்ணத்துக்கு மாறாதான் அதுக்குரிய பதில் இருக்கும். இந்த உலகத்தில் காணப்படுற அனைத்து உயிர்களுமே அதிக வெப்பத்திற்கு அதிக டெம்பரேச்சருக்கு ஆளாகுவாங்க. மனுஷங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு அதிக அளவு டெம்பரேச்சருக்கு உள்ளாயிருவாங்க. இதனாலேயே மிக கொடியதான தோல் நோய்கள், அதாவது குறிப்பாக தோல் புற்றுநோய், அதாவது ஸ்கின் கேன்சரை ஏற்படுவாங்க. இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். வானம் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கிற வானம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துக்கு மாறணும். இது பகல் வழியாக இருந்தாலும் சரி, இரவு நிறமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கருப்பாக தான் உங்களோட கண்ணுக்கு காட்சி அளிக்கும். வானத்தில் ஏதாவது விமானம் ஒரு ஃப்ளைட் பறந்து போகுதுன்னா அந்த ஃப்ளைட்டோட நிலைமையும், அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற பைலட்டாக இருக்கட்டும், ஏர் ஹோஸ்டஸாக இருக்கட்டும், அனைவரோட அந்த பயணிகளோட நிலைமைகளாகட்டும், எல்லாரோட நிலைமை கவலைக்கிடம். ஆமாங்க, அப்படியே ஏதாவது விமானம் இந்த நேரத்தில் பறந்து கொட்டுச்சுன்னா அது கீழே விழுந்து, நிலத்தில் கீழே விழுந்து, பறக்கிற சக்திகள் கீழே விழுந்து நொறுங்கிடுவாங்க. விமானத்தில் இருப்பவங்க நிலைமை நான் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய கவலைக்கிடமாயிரும். நம்மளோட உடம்போட அழுத்தம் அதிகரித்து காதில் காணப்படுற அகச்சவி, அதாவது உட்சவி வெடித்து சிதறுமாங்க. இதை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இது உயிரினங்களுக்கு மட்டுமில்லைங்க, உயிரில்லாத கட்டடங்களுக்கும், முக்கியமாக கான்கிரீட் மூலமாக உருவாக்கப்பட்ட அனைத்து கட்டிடங்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பாக அமையும். நீங்கள் பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு இருக்கிற நிச்சயமாக தவிர்ச்சி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கான்கிரீட் மூலமாக கட்டப்பட்ட அனைத்து கட்டிடங்களுமே தூள் தூளாக உடைஞ்சி விழுந்துரும். கடல் நீர் வற்றிய நிலைக்கு தள்ளப்படும், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு வற்றி போயிருக்கும் கடல் நீர். இது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து உயிரினங்களோட உயிரணுக்களில் ஹைட்ரஜன் அளவு அதிகரிக்கிறனால ஒரு கட்டத்துக்கு மேலே உயிரணுக்கள்லாம் வெடிச்சு சிதற ஆரம்பிக்கும்.